1 கிலோ சீரக சம்பா அரிசி வச்சு தான் நம்ம மட்டன் பிரியாணி பண்ண போறோம். என்னென்ன இன்கிரீடியன்ட் யூஸ் பண்றோம், எவ்வளவு மெஷர்மெண்ட் பார்க்கலாம் வாங்க. ஆயில் 300 ml, பட்டை லவங்கம் ஏலக்காய் 2 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 20 கிராம், வெங்காயம் ஒரு 400 கிராம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம், தனி மிளகாய் தூள் 10 கிராம், கரம் மசாலா 5 கிராம், உப்பு 40 கிராம், 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூ நல்லா வதந்ததுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ண கறி இதில் ஆட் பண்ணிட்டு தக்காளி ஒரு 400 கிராம், தயிர் ஒரு 200 ml, வேகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. 15 நிமிஷம் கழிச்சு நீங்க கறியை பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு 80% பாயில் ஆயிடும். 80% பாயில் ஆனா போதும், மீதி தம்புல பாயில் ஆயிடும். வடி பிரியாணிக்கு 1 கிலோ அரிசிக்கு 800 ml தண்ணி, நான் மட்டன்னால ஆல்ரெடி 100 ml ஆட் பண்ணிட்டேன். நான் 1 லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உல தண்ணியில 100 கிராம் உப்பு சேர்த்து அரிசியை ஒரு 70% பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த அளவுக்கு அழுத்துற மாதிரி இருக்கணும். பாயில் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபில்டர் பண்ணிட்ட பிறகு நம்ம மசாலா அரிசி ஆட் பண்ணி மட்டனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது கறி வந்து மேல வரக்கூடாது. ஏன் அப்படி வரக்கூடாதுன்னா கறி ட்ரை ஆயிடும். சிக்கனுக்கு வரலாம், மட்டனுக்கு அப்படி வரக்கூடாது. ஒரு 30 நிமிஷம் தம் போட்டு விட்டுட்டீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற பயங்கரமான சீரக சம்பா மட்டன் ரெடி ஆயிடும். ஒரு 100 ml நெய் மட்டும் மேல ஊத்தி பக்காவா எடுத்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இதே போல இன்ஃபர்மேஷனான வீடியோக்கு வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். பை பை.